ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாம் ஓரியன்டாக இம்பார்ட்டன்ட் கோல்டன் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் தி நர்ஸ் பாண்ட் டு சர்வ்ங்கிற சேனலில் நிறைய டைம் கோல்டன் பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம், இம்பார்ட்டண்டான கொஷின் பேப்பர் பார்த்துருக்கோம். இதை தவிர இம்பார்ட்டண்டான நோட்ஸ்லாம் நம்ம எடுத்து படிச்சிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் எவ்ரி வீக் வர அந்த நர்சிங் ஆஃபீஸர் வேக்கன்சியோட நோட்டிஃபிகேஷன் நம்ம அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன் ஃப்யூச்சரில் வேணும், நர்சிங் ஆஃபீஸர் வேக்கன்சி எங்கெங்கே வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் தி நர்ஸ் பாண்ட் டுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அதில் ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், கோல்டன் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ கோல்டன் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ இது வந்து எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம எடுத்தது. நான் எடுத்த நோட்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து கோல்டன் பாயிண்ட்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து ரொம்ப நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி தான் இந்த நோட்ஸை எடுத்திருக்கோம். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி எப்படி இருக்குது வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். ஸோ இந்த மென்ஸ்ட்ரூஷன் சைக்கிளை வந்து நம்ம ப்ளீடிங் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அதர்வைஸ் கால்டு ப்ளீடிங் சைக்கிள். ஸோ இதோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் டூரேஷன் ஆஃப் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் வந்து 28 days. ஸோ 28 daysக்கு ஒன்ஸு மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் வரும். ஸோ நார்மலாக இது வந்து 21 daysலேருந்து 38 days வரைக்கும் கூட போகும். ஸோ இன் மீன் இதை வந்து 28 days சைக்கிளை வந்து நார்மல் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு மென்ஸ்ட்ருவல் சைக்கிளை வந்து நம்ம பியூபர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் வந்து பியூபர்ட்டி, அந்த மென்ஸ்ட்ருவல் ஆகிறது, மென்ஸ்ட்ருவல் ப்ளீடிங் ஆகிறது வந்து நம்ம பியூபர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏஜ் ஆஃப் த பியூபர்ட்டி அட் ஏஜ் ஆஃப் கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா 10 to 16 years. ஸோ 10லேருந்து 16 வயசுக்குள்ளே பியூபர்ட்டி ஆகிடுவாங்க, அதான் நார்மல். ஸோ மேலில் பார்த்திங்கன்னா 12 to 16 yearsல பியூபர்ட்டி அடைவாங்க. ஸோ இது வந்து எக்ஸாம் ஓரியன்டாக எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்பாங்களோ அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா விட்ருங்க, தெரியலனா கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சு படிங்க. ஸோ அடுத்தது ஸ்டேஜஸ் ஆஃப் பியூபர்ட்டி. ஸோ இந்த பியூபர்ட்டியில் வந்து 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று தலார்கே, அட்ரினர்ஜிக், பியூபர்கே, ஹைட் இன்க்ரீஸ் அண்ட் மினர்கே. ஸோ இதில் வந்து இந்த பியூபர்ட்டி ஆறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜஸ்லாம் அவங்க கிராஸ் பண்ணி வருவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா தலார்கே. ஸோ இந்த தலார்கேங்கிறது என்னென்னா பிரஸ்ட் என்லார்ஜ்மெண்ட். ஸோ பிரஸ்ட் வந்து என்லார்ஜ் ஆகும். ரெண்டாவது அட்ரினர்ஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலால் ஹேர் க்ரோத் வரும். ஸோ மூணாவது பியூபர்கே, இது வந்து பியூபிக் ஏரியாவில் வந்து ஹேர் க்ரோத் ஆகிறது. தென் அவங்களோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். தென் ப்ளீடிங். ஸோ இதுதான் நம்ம வந்து பியூபர்ட்டியோட 5 ஸ்டேஜஸ்னு சொல்கிறோம். ஸோ நார்மலாக பிளட் லாஸ் டியூரிங் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், ஒவ்வொரு மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்பையும் நார்மலாக 20 to 80 ml வரைக்கும் இருந்ததுன்னா அதை நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து அப்நார்மல். தென் மென்ஸ்ட்ருவல் சைக்கிளில் 2 சைக்கிள் இருக்குது. ஒன்று ஒவேரியன் சைக்கிள், இன்னொன்று யூட்ரைன் சைக்கிள். இந்த ஒவேரியன் சைக்கிள் வந்து 3 phases இருக்குது. ஃபாலிகுலார் ஃபேஸ், ஓவலூஷன் ஃபேஸ், லூட்டியல் ஃபேஸ். யூட்ரைன் சைக்கிள் அதில் 3 ஃபேஸ் இருக்குது. மென்ஸ்ட்ருவல் ஃபேஸு, ப்ராலிபரேட்டர் ஃபேஸு, செக்ரேட்டரி ஃபேஸ். ஸோ இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிளில் அதோட ப்ராசஸ், அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிளோட ப்ராசஸ்க்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டுடலாம், ஃபர்தர் வீடியோ போடலாம். அப்போ உங்களுக்கு வந்து இது என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய டைம். ஸோ அதில் வந்து என்னென்ன ஹார்மோன் எந்தெந்த ஃபேஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எந்தெந்த ஹார்மோன் எந்தெந்த ஃபேஸில் கம்மியாக இருக்கும், எது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். தென் ஓவம். ஸோ ஓவம் வந்து யூஸ்வலாக வந்து 28th day சைக்கிளில் 14th day ஆஃப் அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், அந்த 14th day வந்து ஓவம், அதாவது எக் ரிலீஸ் ஆகும். அந்த எக் ரிலீஸ் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் நம்ம ஓவலூஷன் சொல்கிறோம். தென் ஃபர்டிலைசேஷன் யூஸ்வலி டேக்ஸ் பிளேஸ் அட் த ஆம்புல்லா ஆஃப் த ஃபெல்லோப்பியன் டியூப். ஸோ ஃபெல்லோப்பியன் டியூப்பில் தான் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும், பர்டிகுலராக ஆம்புல்லாங்கிற ஃபேஸில். ஸோ அந்த ஆம்புல்லாங்கிற பார்ட்டு தான் ஃபெல்லோப்பியன் டியூப்லேயே வைடஸ்ட் பார்ட்டு, அதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். Then fertilized egg will reach uterus in the 3 days. ஸோ யூட்ரஸை ஃபர்டிலைஸ்டு எக் வந்து ரீச் ஆகிறதுக்கு 3 days ஆகும். ஃபர்டிலைஸ்டு எக்கு இம்ப்ளான்டட் இன் த எண்டோமெட்ரியம். ஸோ அது ரீச் ஆகிறதுக்கு யூட்ரஸை ரீச் ஆகிறதுக்கு 3 days-உம் எண்டோமெட்ரியத்தில் போய் செட்டில் ஆகிறதுக்கு 3 days-உம் நடக்கும். ஸோ டோட்டலாக 6 days ஃபார் ஃபர்டிலைஸ்டு எக் இம்ப்ளான்டட் இன் டு த எண்டோமெட்ரியம் இன் டோட்டலி 6 days. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபைடு மியூக்கோசெல் லைனிங் ஆஃப் த எண்டோமெட்ரியம். ஸோ ப்ரெக்னன்சி ஆறப்ப அந்த மாடிஃபைடு அந்த எண்டோமெட்ரியம் அதை வந்து நம்ம வந்து டெசிடுவா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தென்
இன் ஜென்ரலாக நார்மலாக உள்ள கோல்டன் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா பிசிஜி வேக்சின். ஸோ இது நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இம்யூனைசேஷன் ஷெட்யூல் அது ரிலேட்டடாக கொஸ்டின் வேக்சினேஷன் கேட்குறப்போ ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டு வேக்சினுக்கு மட்டும்தான் டைலூவன்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று மீசல்ஸு அதாவது எம்எம்ஆர், ரெண்டாவது பிசிஜி. ஸோ பிசிஜிக்கு வந்து நார்மல் சலைன் தான் யூஸ் பண்ணணும். மீசல்ஸ் அதே எம்எம்ஆருக்கு வந்து டிஸ்டில் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்எஸ் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். 24 ஹவர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா அது இன்ஃபெக்டட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ப்ரிப்பேர்டு ஓஆர்எஸ் யூஸ்டு வித்தின் த 24 ஹவர்ஸ். ஸோ பியூரிஃபைடு ப்ரோட்டீன் டெரிவேட்டிவ் பிபிடி இது வந்து டியூபர்குலோசிஸ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக டியூபர்குலின் டெஸ்ட்டு. இதில் வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடெர்மலாக 0.1 ml கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இது எல்லாமே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ப்போம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு பேர் வந்து மான்டாக்ஸ் டெஸ்ட்னு நம்ம சொல்கிறோம், டிபியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ 15 or 15 mmக்கு மேலே இருந்ததுன்னா அதை வந்து பாசிட்டிவ். ஸோ 4 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் 15 அல்லது 15 mmக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து பாசிட்டிவ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 10 mm or above அதுக்கு மேலே இருந்ததுன்னா பாசிட்டிவ். லெஸ் தென் 4 years. ஸோ லெஸ் தென் 4 years இது 4 ஹவர்ஸ்னு எழுதியிருக்கோம். ஸோ 4 years கீழே குழந்தைங்களுக்கு வந்து 10 mm இருந்தாவே அது பாசிட்டிவ் தான். ஸோ கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூட்டம் கல்ச்சர். ஸோ கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் வந்து டிபி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஸ்பூட்டம் கல்ச்சர் தான் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டு. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மான்டாக்ஸ் டெஸ்ட்டு, செஸ்ட் எக்ஸ்ரே இதெல்லாம் வந்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் கிடையாது. கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூட்டம்ஸ் கல்ச்சர் வச்சு பார்க்கணும், கல்ச்சர் பண்ணி பார்க்கணும். தென் அதோட இன்டூரேஷன் வந்து நம்ம எப்போ செக் பண்ணணும், பிபிடி பண்ணிட்டாங்க ஸோ டியூபர்குலின் டெஸ்ட் அதாவது நம்ம மான்டாக்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட அது எந்த அளவுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆகிருக்கு அதோட இன்டூரேஷனை வந்து 48 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து செக் பண்ணால் மட்டும்தான் தெரியும். இயர்லியாக செக் பண்ணால் அது ஃபால்ஸ் பாசிட்டிவாக ஃபால்ஸ் நெகட்டிவாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் ஹேண்ட் வாஷிங். ஸோ இந்த ஹேண்ட் வாஷிங் நிறையா டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதில் வந்து நம்ம என்னென்ன இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஸோ நார்மலாக ஒரு ஹேண்ட் வாஷிங் வந்து 45லேருந்து 60 செகண்ட்ஸ் பண்ணணும். நார்மலாக வீட்டில் உள்ள ஹேண்ட் வாஷிங் நார்மலாக நம்ம பண்ணுற ஹேண்ட் வாஷிங் வந்து 45 to 60 செகண்ட்ஸ் அதாவது 1 minute வரைக்கும் பண்ணணும். மெடிக்கல் ப்ரொசீஜர் ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 2 to 3 minutes. ஹேண்ட் ரப்பை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா 20 to 30 செகண்ட்ஸ் அதாவது ஹேண்ட் ரப் சானிடைசர் வச்சு பண்ணுறப்போ 20 to 30 செகண்ட்ஸ் பண்ணும். சர்ஜிக்கல் ஹேண்ட் வாஷிங் வந்து 3 to 5 minutes. ஸோ ஓடியில் நம்ம வந்து வேறு ஏதாவது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அதாவது சிவிபி லைன் போடுறது இந்த மாதிரி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மாதிரி பண்ணுறதுக்கு 3 to 5 minutes. ஓடியில் ஆப்ரேஷனுக்கு பண்ணுறப்ப 10 minutes பண்ணணும். அது வந்து எது வரைக்கும் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அபவ் எல்போ வரைக்கும் பண்ணணும். இது நிறையா டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓடியில் சர்ஜிக்கல் ஸ்க்ரப்பு 10 minutesக்கு மேலே 10 minutes. ஸோ எல்போவுக்கு மேலே வரலும் நம்ம பண்ணணும். தென் ஹெல்த் கமிட்டி. ஸோ போர் கமிட்டியை வந்து நம்ம வந்து ஹெல்த் சர்வே அண்ட் டெவலப்மெண்டல் கமிட்டின்னு சொல்கிறோம். முதலியார் கமிட்டியை வந்து ஹெல்த் சர்வே அண்ட் பிளானிங் கமிட்டின்னு சொல்கிறோம். மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அது வந்து கர்தார் சிங் கமிட்டின்னு சொல்கிறோம். மலேரியா எராடிகேட் ப்ரோக்ராம் வந்து சந்தா கமிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஹெல்த் எஜுகேஷன் வந்து ஸ்ரீவஸ்ரா கமிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சணும். தென் இன்டகிரேட்டட் சைல்டு ஹெல்த் சர்வீசஸ் அது வந்து ஜங்கல்வாலா கமிட்டி. தென் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்பஞ்சிங். ஸோ ஸ்பஞ்சிங்கில் எனிமாவில் வேறு இம்பார்ட்டண்டான எதுலாம் வந்து டெம்பரேச்சர் அந்த சொல்யூஷனோட டெம்பரேச்சரை நம்ம வந்து செக் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணுறோமோ அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கோல்டு ஸ்பஞ்சிங்க்கு வந்து 65 to 85 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கணும். டெப்பிட் ஸ்பஞ்சிங்னா 80 to 93 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கணும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்க்ளெக்ஸ் பேஸ்டு அதுலேருந்து தான் மேக்ஸிமம் எடுத்திருக்கோம். நிறையா புக்கில் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சதுனால நிறையா புக் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரலாம். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். இதை தவிர உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்சாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் இது ரிலேட்டடாக தெரிஞ்சாலும் நம்ம சொல்லுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெப்பிட் ஸ்பஞ்சிங்க்கு 80 to 93 டிகிரி ஃபாரன்ஹீட். பெட் பாத்துக்கு அதாவது நார்மலாக ஸ்பஞ்சிங் கொடுக்குறதுக்கு 110லேருந்து 115 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கணும். ஸ்டீம் இன்கலேஷனுக்கு 120லேருந்து 160 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ இது எனிமாவுக்கு பார்த்தீங்கன்னா 105லேருந்து 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கணும் சொல்யூஷன். தென் சிட்ஸ்பாத்துக்கு வந்து 110 to 115 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கணும். ஹாட் வாட்டர் பேக் 160 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே இருக்கணும். ஃபார் சில்ட்ரனுக்கு ஹாட் வாட்டர் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா 120 அதாவது 115லேருந்து 120 டிகிரி ஃபாரன்ஹீட்குள்ளே இருக்கணும் சில்ட்ரன்ஸ்க்கு ஹாட் வாட்டர் பேக் அப்ளிகேஷன் பண்ணுறப்போ. தென் எபிடமாலஜியில்
ஸோ எபிடமிக் அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம்னா ஒன் ஜாஃபரிக்கல் ஏரியா டு அனதர் சாப்பரியா. ஸோ ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு பரவும் போது அதை வந்து எபிடமிக் அப்படின்னு சொல்கிறோம். எண்டமிக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒன் ஜாகிரபிக்கல் ஏரியாவில் மட்டும் இருந்தது அப்படின்னா அதை வந்து எண்டமிக்னு சொல்கிறோம். பேண்டமிக் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஆல் ஓவர் வேர்ல்டு வைடில் இருக்க அந்த டிசீஸை வந்து பேண்டமிக் டிசீஸ்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து கின்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸை பார்த்தோன்னா டக்குன்னு நீங்கள் ஆன்சர் கொடுத்துடலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம், கோல்டன் பாயிண்ட்ஸை. ஸோ ஸ்போரோட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே செதறி கிடக்கிற மாதிரி கேசஸ் இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஸ்போரோட்டிக் டிசீஸ்னு சொல்கிறோம். தென் லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். ஸோ ப்ரிவென்ஷன் அது லெவலை வந்து நம்ம எப்படி பிடிக்கணும்னா ப்ரிமோடியல், பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி அப்படின்னு பிரிக்கிறோம். இதில் ப்ரிமோடியல் ப்ரிவென்ஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை வந்து ப்ரிமோடியல் அப்படின்னு சொல்கிறோம். பிரைமரி ப்ரிவென்ஷன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ப்ரொடெக்ஷன், அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிசீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இம்யூனைசேஷன் கொடுக்குறதெல்லாம் வந்து பிரைமரி ப்ரிவென்ஷனில் வரும். ஸோ ஸ்க்ரீனிங் அதாவது பர்டிகுலராக டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ இதில் வந்து பேப்சிமியர் இது வந்து செகண்டரி ப்ரிவென்ஷனில் வரும். தென் டெர்ஷரி ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி வராமல், அதாவது ஃபர்தராக அவங்களுக்கு வந்து டிசபிலிட்டி அதோட காம்ப்ளிகேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது வந்து டிசபிலிட்டி லிமிட்டேஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன், இதை வந்து டெர்ஷரி ப்ரிவென்ஷன் சொல்கிறோம். தென் ஸ்டெர்லைசேஷனில் வந்து ஃப்ளேமிங் அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம வயர்ஸ் அண்ட் லூப்ஸை வந்து ஃப்ளேமிங் அந்த மெத்தடில் ஹை டெம்பரேச்சரை யூஸ் பண்ணி பண்ணுறதை வந்து ஸ்டெர்லைசேஷனை வந்து ஃப்ளேமிங் மெத்தடில் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வயர் அண்ட் லூப்ஸ். தென் 2% குளுட்ரால்டிகைடு. ஸோ இதை தான் நம்ம சைடெக்ஸ்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டோஸ்கோப்பு, ஸ்கோப்பு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து 2% குளுட்ரால்டிகைடு சைடெக்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்டெர்லைசேஷனுக்கு. ஸோ சைடெக்ஸ் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் 14 days தான் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் எக்ஸாம் ஓரியன்ட் பாயிண்ட்டு, கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கம்மா ரேடியேஷன் யூஸ்டு ஃபார் த டிஸ்போசபிள் ஐட்டம். ஸோ டிஸ்போசபிள் ஐட்டத்தை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கம்மா ரேடியேஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை தவிர ஸ்டெர்லைசேஷன் மெத்தட் என்னென்ன இருக்கோ அது இதுக்கெலாம் தனித்தனியாக நீங்கள் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸ்டெர்லைசேஷன் மெத்தடு, கான்ட்ராசெப்டிவ் டிவைஸு. ஸோ இதெல்லாம் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் ஸ்டெர்லைசேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோக்ளேவ், இதுவும் கேட்டிருக்காங்க. தென் கம்யூனிகபிள் டிசீஸில் சிக்கன் பாக்ஸில் இம்பார்ட்டண்டாக நம்ம என்னென்ன ஞாபகம் வச்சுருக்கோம்னா அதோட காஸ்டிவ் ஆர்கானிசம் என்னென்னா வேரிசெல்லா சோஸ்டர். இன்குபேஷன் பீரியட் 1 weekலேருந்து 3 weeks. ஸோ 7 to 21 days. இன்னும் இங்கே வீக்கில் ஞாபகம் வச்சுன்னா வீக்ஸ்லேயே கண்டினியூ பண்ணுங்கள், டேஸில் ஞாபகம் வச்சுன்னா டேஸ்லேயே கண்டினியூ பண்ணுங்கள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்குபேஷன் பீரியட் எதுக்கெலாம் கம்மியாக இருக்கோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதை லாஸ்ட் டிசீஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு அப்பியரிங் ரேஷஸ் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டில் தான் இது வந்து ஃபஸ்ட்டு அப்பியரிங் ரேஷஸ் உருவாகும், செஸ்ட்லேயும் அப்டமன்லேயும். சென்ட்ரல் பேடல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ரேஷஸ் இருக்கும். தென் ஸ்மால் பாக்ஸ். ஸோ ஸ்மால் பாக்ஸில் இம்பார்ட்டன்ட் வந்து இதோட காஸ்டிவ் ஏஜென்ட் வந்து வேரியோலா. ஸோ அது வந்து வேரிசெல்லா சோஸ்டர், இது வந்து வேரியோலா. இது டிஃப்ரெண்ட் நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஸ்மால் பாக்ஸ் வந்து எராடிகேட் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து இன்குபேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 weeks அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 7 to 17 days. ஃபஸ்ட்டு அப்பியரிங் ரேஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் சென்ட்ரிஃபியூகல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். தென் மீசல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட காஸ்டிவ் ஆர்கானிசம் வந்து ரூபியோலா. ஸோ மீசல்ஸ்க்கும் ஜெர்மன் மீசல்ஸ்க்கும் இல்லை டிஃபரன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். மீசல்ஸ்க்கு ரூபியோலா, ஜெர்மன் மீசல்ஸ்க்கு ரூபெல்லா. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் காஸ்டிவ் ஏஜென்ட் ரூபியோலா, RNA பேராமிக்ஸோ வைரஸ். இன்குபேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 14 days. சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இதில் வந்து நீங்கள் வந்து மீசல்ஸில் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து நீங்கள் என்ன வச்சுக்கணுன்னா 3 C's வச்சுக்கணும். காஃபிங்கு, கொரைசா, கன்ஜக்டிவிட்டிஸ். ஸோ இந்த காஃபிங், கொரைசா, கன்ஜக்டிவிட்டிஸ் இது தவிர காப்ளிக் ஸ்பாட் இருக்கும். இந்த கொரைசா அப்படின்னு ரெண்டாவது சிம்டம். கொரைசா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த அந்த மியூக்கசல் லேயர் ஆஃப் த நோஸ். ஸோ அது வந்து இன்ஃப்ளேமட் ஆகிருக்காது தான் நம்ம கொரைசா அப்படின்னு சொல்கிறோம். கன்ஜக்டிவிட்டிஸ் உங்களுக்கு தெரியும், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த கன்ஜங்டிவா. தென் காஃபு, இதில் ஸ்பெசிஃபிக்காக காப்ளிக் ஸ்பாட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மோலார் டீத் பக்கத்தில் ஒயிட்டிஷ் ஃப்ளூயிஸ் கலர் அப்பியரன்ஸே உங்களுக்கு இருக்கும். அது வந்து கிறிஸ்டல் லைக் அப்பியரன்ஸாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு கிறிஸ்டல்னால் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு சீனி மாதிரியோ இல்லை சால்ட் மாதிரியோ ஒட்டியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து காப்ளிக் ஸ்பாட்ஸ்னு சொல்கிறோம். தென் ரேஷஸ் வந்து ரெட்டிஷாக இருக்கும். ஸோ அடுத்து ஜெர்மன் மீசல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதோட
ஆர்கானிசம் வந்து ரூபெல்லா. இன்குபேஷன் பீரியட் 2 வீக்ஸ்லேருந்து 3 வீக்ஸ். சைன்ஸ் அண்ட் சிம்டம் இதுலேயும் குறைஸாக இருக்கும். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த மியூக்கஸ் மெம்பரன்ஸ் ஆஃப் த நோஸ். தென் கன்ஜக்டிவிட்டிஸ், இதில் லிம்ஃப் அடினோபதி இருக்கும். ஸோ லிம்ஃப் நோடு வந்து என்லார்ஜ்மெண்ட்டாக இருக்கும், அதில் பெயின் இருக்கும். காம்ப்ளிகேஷன், ஸோ இதில் நம்மளோட அதாவது ஜெர்மன் மீசல்ஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நிறைய டைம் இங்கே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பிடிஏ பேட்டன் டக்டஸ் ஆட்ரியோசஸ், டெஃப்னஸ், ஐ டிஃபெக்ட் வர சான்சஸ் இருக்குது. தென் மம்ஸுக்கு காஸ்டிவ் ஏஜென்ட் பேராமிக்ஸோ வைரஸ், எ மெம்பர் ஆஃப் ரூபெல்லா வைரஸ். தென் இன்குபேஷன் பீரியட் வந்து இதுக்கும் 2 வீக்ஸ்லேருந்து 3 வீக்ஸ், 14 to 21 days. சைன்ஸ் அண்ட் சிம்டம் பார்த்தீங்கன்னா பரோடைட்டிஸ், ஸோ சலைவரி கிளாண்ட், அந்த பரோட்டிட் கிளாண்ட் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். ஸோ அதுதான் நம்ம வந்து வீங்கியிருக்க அம்மா போட்டிருக்குன்னு நம்ம சொல்லுவோம், அது வந்து மம்ஸு. ஸோ பரோடைட்டிஸ் அதுதான். தென் இதில் வந்து மவுத்து ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ இங்கே பரோட்டிட் கிளாண்ட் நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு, அதனால் அதோட பெயின் இயர் வரைக்கும் இருக்கும், இயர் ஏக் இருக்கும். ஸோ காம்ப்ளிகேஷன் இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பரோடைட்டிஸில் ஏசெப்டிக் மெனிஞ்சைட்டிஸ், அதான் இந்த இன்ஃபெக்ஷன் பிரெயின் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை தவிர அடல்ட்டுக்கு, அதாவது சில்ட்ரனில் வர அந்த ஆர்கைட்டிஸ், ஸோ ஆர்கிடைட்டிஸ், இது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த அந்த ஆர்கைட் சொல்லுவோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஸ்டெரிலிட்டி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அடல்ட்டில். ஸோ இதை தவிர நிமோனியா வரும், இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இன்ஃப்ளூயன்ஸா, ஸோ சாதாரண இன்ஃப்ளூயன்ஸ் ஃபீவர். இன்குபேஷன் பீரியட் வந்து 18 to 72 hours, 2 to 3 daysலேயே இது வந்து பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட காஸ்டிவ் வேரியன்ட் ஸ்பைன் ஃப்ளூ H1N1. இதுக்கு வந்து நம்ம ஆக்சிஜன் கொடுத்துக்கு N95 மாஸ்க் யூஸ் பண்ணணும். இதுதான் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. தென் டிப்தீரியா, காஸ்டிவ் ஏஜென்ட் கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா, இன்குபேஷன் பீரியட் 2 to 6 days. இதில் வந்து சைன்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புல் நெக் அப்பியரன்ஸ். ஸோ நெக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புல்லுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் வீங்கி இருக்காப்பில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிப்தீரியாவில் இருக்கும். புல் நெக் அப்பியரன்ஸ், ஹார்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் இருக்கும், சூடோ மெம்பரன்ஸ், லாரிங்ஸ் ஃபேரிங்ஸ், இதில் வந்து சூடோ மெம்பரன்ஸ் இருக்கும். சிக் டெஸ்ட் தான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. தென் பெட்ரோசிஸ், இதை வந்து ஊஃபிங் காஃப்னு சொல்கிறோம். இதை வந்து 100 day டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ இதோட இன்குபேஷன் பீரியட் 7 to 14 days. இதோட ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து எரித்ரோமைசின். ஸோ எரித்ரோமைசின் தான் இதோட ட்ரக் ஆஃப் சாய்ஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம எக்ஸாமுக்கு படித்தப்போ எடுத்த நோட்ஸு. ஸோ இதில் ஏதாவது புரியலைன்னா நமக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். தென் ஜிஐ சிஸ்டம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டத்தில் வந்து டைஃபாய்டு காசஸ் வந்து சால்மோனெல்லா டைஃபி. இன்குபேஷன் பீரியட் 10 to 14 days. இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பீ சூப் டயரியா, ஸோ அதாவது ஒரு சூப் மாதிரி டயரியா போகும், ரோஸ் ஸ்பாட்ஸ் இருக்கும், இன்டெஸ்டினல் டேமேஜ் வந்து 3 வீக்ஸில் இருக்கும், பிராடிகார்டியா இருக்கும், டிக்ரீஸ்டு லீகோசைட்டோசிஸ் இருக்கும். ஸோ டிக்ரீஸ்டு WBC, இதை வந்து லீகோசைட்டோசிஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டெஸ்ட்டு பாசிட்டிவ் இன் த பிளட். ஃபஸ்ட்டு வீக்லேயே பிளட்டில் தெரிய ஆரம்பிச்சிடும். 2வது வீக்கில் உங்களுக்கு சீரம் டெஸ்ட்டில் தெரியும், 3வது வீக்கில் ஸ்டூலில் தெரியும், 4வது வீக்கில் யூரினில் தெரியும். தென் ஸ்டோரேஜ் ஆஃப் வேக்சின், ஸ்பெசிஃபிக்காக நம்ம OPVக்கு மட்டும் சொல்லியிருக்கோம், 20 degree செல்சியஸில் தான் இதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து போலியோ மைலைட்டிஸில் வந்து டிசெண்டிங் பேட்டர்ன் ஆஃப் வீக்னஸ் இருக்கும், மேலேருந்து உங்களுக்கு வீக்னஸ் இருக்கும். ஸோ தென் எலிசபெத் கப்லர் ரோஸ், சைக்காலஜிக்கல் ரியாக்ஷன் இந்த இமினன்ட் டெத். ஸோ ஒரு பேஷண்ட் கோயிங் டு டையிங், ஸோ சாக போகிறாங்க இல்லை எக்ஸ்பெக்டட் டெத் அப்படிங்கிற பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த எலிசபெத் கப்லர் ரோஸ் வந்து ஒரு ஸ்டேஜஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஸ்டேஜஸை நிறைய டைம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இதில் வந்து எந்த ஸ்டேஜ் இல்லைன்னு கேட்போம், ஒரு 4 இதை கொடுத்துட்டு அதில் எது இதில் வந்து இல்லைன்னு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இதோட சீக்வன்ஸ் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அந்த டாப்டா. ஸோ இதில் வந்து டினைல், ஆங்கர், பார்கெனிங், டிப்ரெஷன், தென் அக்செப்டன்ஸ். தென் கார்டியோபல்மனரி ரீசஸ்டேஷன், இதில் வந்து கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டில் 30:2, நிறைய டைம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க 30:2. தென் சைல்டு அண்ட் இன்ஃபண்ட்டில் வந்து 30:2. 1 ரெஸ்கியூவர் இருக்கும்போது 30:2, 2 ரெஸ்கியூவர் இருக்கும்போது 15:2. அந்த ரேஷியோவில் அந்த சிபிஆர் அந்த கம்ப்ரெஷன் அந்த ரேஷியோ கொடுக்கணும். ஸோ அடல்ட்டில் 1 ரெஸ்கியூவர் இருந்தாலும் 2 ரெஸ்கியூவர் இருந்தாலும் 30:2 தான். தென் கம்ப்ரெஷன் ரேட் வந்து 100 per minute. டெப்த்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டில் வந்து 2 inch வந்து செஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணணும். இது நிறைய டைம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 5 centimeter.
சைல்டுன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரனில் பார்த்தீங்கன்னா 2 inches, தென் இன்ஃபேண்டில் பார்த்தீங்கன்னா 3.75 சென்டிமீட்டர். ஸோ 1 inch கொஞ்சம் கூட. ஸோ லேண்ட்மார்க் எங்கே கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அடல்ட் அண்ட் சைல்டில் வந்து பிட்வீன் நிப்பிள் லைன். ஸோ நிப்பிள் லைனுக்கு இடையில நீங்கள் வந்து பண்ணணும், சென்டர் ஆஃப் த செஸ்ட், மிடில் ஆஃப் த செஸ்ட்டு. ஸோ இன்ஃபேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிலோ த நிப்பிள். ஸோ பிலோ த நிப்பிள் வந்து இது கம்ப்ரஷன் கொடுக்கணும். ஹெம்லிச் மெனோவர் இது வந்து அப்டமினல் த்ரஸ்ட். ஸோ அடல்ட்டுக்கு வந்து அப்டமினல் த்ரஸ்ட் கொடுக்கணும். செஸ்ட் த்ரஸ்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு, ஒபீஸாக இருக்கவங்களுக்கு செஸ்ட் த்ரஸ்ட் கொடுக்கணும். இதுதான் ஹெம்லிச் மெனோவர். ஸோ ஃபாரின் பாடி ஆஸ்பிரேஷன் அதிலெல்லாம் நம்ம ஹெம்லிச் மெனோவர் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இதை தவிர நம்மள்ட்ட நிறைய இம்பார்ட்டன்ட் கோல்டன் பாயிண்ட்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ வேணுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ அடுத்தடுத்து வர வேக்கன்சியும் நம்ம போடலாம். தேங்க்யூ ஸோ மச்.